உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா அதை ஈஸியாக நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பழைய பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு புது பாஸ்வேர்டை ஈஸியாக நம்மளால அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஜிமெயில் அக்கௌண்டோட மறந்து போன பாஸ்வேர்டை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ என்னோட மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் சர்ச் பாரில் வந்து ஜிமெயில் நான் வந்து டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இமெயில், ஜிமெயில், கூகுள் இருக்குல்ல, அதை நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்க. சைடில் பாருங்க சைன்இன் இருக்கு பாருங்க, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். என்ன அப்படின்னா சைன்இன் டு கண்டினியூ டு ஜிமெயில் இருக்கும். இதில் நம்மளுடைய ஜிமெயில் ஐடியை நான் அப்படியே தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்கும் பாருங்க, அந்த நெக்ஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்க புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்திருக்கு பாருங்க. அந்த பாக்ஸில் தான் நம்ம பாஸ்வேர்டை டைப் பண்ணுவோம். நமக்கு தான் பாஸ்வேர்டு மறந்து போச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கீழே பாருங்க ட்ரை அனதர் வே அப்படின்னு இருக்கு பாருங்க. எனக்கு இந்த சமயத்தில் ட்ரை அனதர் வேன்னு காட்டுது. சம்டைம்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு காட்டும். ட்ரை அனதர் வே அப்படி இல்லைன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று காட்டும். நீங்கள் அந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு காட்டினாலும் சரி, ட்ரை அனதர் வே காட்டினாலும் சரி, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து அந்த ட்ரை அனதர் வே அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இதில் ட்ரை அனதர் வேன்னு இருக்குது பாருங்கள், மூணாவது ஆப்ஷன். அதை நான் திரும்பியும் கிளிக் பண்ணுறேன். இப்போ புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் வேறு ஒரு ஃபோன்லேயும் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த ஆப்ஷன் காட்டுது. இது என்ன அப்படின்னா என்னோட S20FE இருக்குல்ல, அந்த மொபைலில் லாகின் பண்ணியிருக்கிறதுனால அதுதான் இப்போ கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த மொபைலில் நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது கன்ஃபர்மேஷன் கோடு வந்து அந்த மொபைலுக்கு அனுப்போம். எஸ்ஆர் நோன்னு கேட்கும். நம்ம அதை பண்ண போகிறதில்ல, பாஸ்வேர்டு தான் நம்ம மாற்ற போகிறோம். எனக்கு வந்து இந்த ஃபோன் ஆப்ஷன் உங்களுக்கு வராமல் கூட போகலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜிமெயில் ஐடியை நான் வேற ஒரு ஃபோனில் லாகின் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் காட்டுது. ஒருவேளை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராமல் டைரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட போகலாம். இந்த ட்ரை அனதர் வேன் கீழே இருக்க பார்த்தீங்களா, அது எது வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ஏ வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரை அனதர் வே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரை அனதர் வே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. கெட் ஏ வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. கீழே பாருங்க, டு கெட் ஏ வெரிஃபிகேஷன் கோட் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் த ஃபோன் நம்பர் தட் யூ ஆடட் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு ஸ்டார் போட்டுட்டு லாஸ்ட் 2 நம்பர் கொடுத்துருக்கு பாருங்க. அதுதான் என்னோட ஃபோன் நம்பர். அதுதான் ஆக்சுவலாக இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோன் நம்பரோட கடைசி 2 நம்பர் காட்டும். இப்போ என்னோட அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோன் நம்பரோட கடைசி 2 நம்பரு, சரிங்களா? அதை வச்சு நீங்கள் எந்த நம்பரை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்கன்றது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட ஃபோன் நம்பரோட கடைசி 2 நம்பர் அந்த 59 முடியுது. இப்போது அந்த ஃபோன் நம்பரை ஃபுல்லாக நம்ம கீழே டைப் பண்ணோம். அந்த பாருங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் உங்களோட ஃபோன் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த முக்கோண வடிவில் ஒரு ஏரோ மார்க் கீழே பார்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறப்போ நிறைய கண்ட்ரி கோடு காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்டோட ஃபோன் நம்பருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா +1ன்னு ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு முன்னாடி +91 இருக்கும். அப்போது நம்ம அதை அந்த +91ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், +91 வந்துடுச்சு. இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கீழே சென்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் அழுத்துறேன். அதை அழுத்துறப்போ ஒரு 6 டிஜிட்டில் கோடு வந்து என்னோட மொபைலுக்கு வரும். அது மாதிரி நீங்கள் போடுறப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் கோடு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஜிக்கு பக்கத்தில் அந்த 6 டிஜிட் கோடை வந்து தப்பு இல்லாமல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வெல்கம் பேக் அப்படின்னு வந்துருச்சு. வந்துட்டு இந்த கண்டினியூன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு எதுவுமே மாறாது. பழைய பாஸ்வேர்டோட உள்ளே போயிடும், ஜிமெயிலுக்குள்ளே போயிடும். ஆனால் நம்ம அதை பண்ண போகிறதில்ல, நம்ம பாஸ்வேர்டை அப்டேட் பண்ண போகிறோம். அப்போது அப்டேட் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணுறப்போ புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்க. சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்துச்சா, கிரியேட் எ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த செக்ஷனில் தான் நம்ம புது பாஸ்வேர்டை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ கீழே பாருங்கள், கீழே கிரியேட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த இடத்துல நான் டைப் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் சேவ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. மேலே என்ன டைப் பண்ணீங்களோ அதே வந்து கீழே அந்த கன்ஃபார்ம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே டைப் பண்ணிடணும். மேலே என்ன டைப் பண்ணீங்களோ அதை கீழே அப்படியே டைப் பண்ணிவிட்டு
ஒருவேளை நீங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே பாருங்க ஷோ பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதை டிக் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க டைப் பண்றது அழகா தெரியும். சரிங்களா? இந்த மேலே வந்து கிரியேட் பாஸ்வேர்டில் நீங்கள் என்ன போடுறீங்களோ டைப் பண்ணுறீங்களோ அதையே கீழே கன்ஃபார்மில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துறீங்க. அவ்வளோதான், புது பாஸ்வேர்டு சேவ் ஆகிடும். பழைய பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிட்டு புது பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆகிடும். அப்போது பாஸ்வேர்டு ஈஸியாக இந்த இடத்துல அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பழைய பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புது பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை இந்த ஃபோன்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு புது பாஸ்வேர்டு போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணணும். சரிங்களா? பாஸ்வேர்டு அப்டேட் ஆகிடுச்சு, அதனால் பழைய பாஸ்வேர்டு கிடையாது, பழைய பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிடுச்சு. சரிங்களா? இன்றைக்கி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.